ஸ்கேம் 1992 கண்டிப்பாக இது அந்த சீரிஸோட ரிவ்யூ கிடையாது. பட் அந்த சீரிஸை பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹர்ஷத் மேத்தா லைஃப் ஸ்டோரியை பார்த்தோன்னே டக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பெருசாக சாதிச்சிடலாம்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் அது அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கிடையாது. இப்போது அந்த ஹர்ஷத் மேத்தா லைஃப் ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சீரீஸ் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சீரீஸ் பார்த்திங்கன்னா அந்த சீரீஸில் பார்த்து அப்படியே ட்ரிகர் ஆகிடக்கூடாது. ட்ரிகர்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட ஒரு 10 lakhs இருக்குது, அதை நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு 20 lakhs மாற்றலாம், இல்லை 50 lakhs மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரிகர் ஆகி அந்த 10 lakhs உள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். நான் ஏன் என்னடா இப்படி சொல்கிறேன் நெகட்டிவாக அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் எதுனாலும் லேர்ன் பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஷைன் ஆக முடியும். ஏன்னா இதுவும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். நீங்கள் இல்லை நான் ஹர்ஷத் மேத்தா அப்படி பண்ணார், நானும் வந்துட்டு என் அமௌண்ட்டை போட்டு நானும் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த ப்ராசஸ் கிடையாது. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சக்ஸஸ் வந்து ஃபேண்டசி கிடையாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சக்ஸஸ் வந்து ஒரு ஃபேண்டசி கிடையாது, அது வந்து ஒரு ப்ராசஸ். நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஆகணும், எந்த ஃபீல்ட்லனாலும் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணி அது ஒரு ப்ராசஸில் போனால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்டோரியை நல்லா பார்த்தா அவர் அந்த அவ்வளோ பெரிய ஆள் ஆனதுக்கு அவர் ப்ராசஸ் பண்ணியிருப்பார். அதை நிறையா பேர் நோட் பண்ணாமல் விட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு அமௌண்ட் இருக்குங்கிற இதில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போட்டால் கண்டிப்பாக லாஸ் தான் சந்திப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்னென்னா, ஸ்கேம் பார்த்துட்டு அதில் இருக்க மாதிரி லூப் கோல்ஸ்லாம் வச்சு நம்மளும் ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அது நமக்கு ஈஸியாக இருந்தாலும் போக போக ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ இந்த சீரீஸ் பார்த்துட்டு நீங்களும் ஒரு சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு ஃபேண்டசிக்குள்ளே போயிடாதீங்க. நான் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சில்லியாக இருக்கலாம், ஆனால் நிறையா பேர் இந்த மூவி சீரீஸ்லாம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க உங்கள் மைண்டில். அதனால தான் நான் இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ நேரம் அந்த சீரீஸ் பார்த்து என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஹர்ஷத் மேத்தா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ், அப்புறம் ஒரு சக்ஸஸ், அதுக்கப்புறம் தான் அவர் சக்ஸஸ் ஆவார். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா லேர்னிங் தான் எடுத்துக்கணும். அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு காசை இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆள்லாம் ஆக மாட்டார். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் போய் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வருவார். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். நீங்கள் இந்த ஃபீல்டு இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் இல்லை, வேறு எந்த ஃபீல்ட்னாலும் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் ஒரு காசை இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல லேர்னே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா கூகுள், யூடியூப் அந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கலாம், நிறையா புக்ஸ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட லேர்னிங் இதை வந்து நீங்கள் நிறையா அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் லாஸ் தான் ஆவீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக உங்களால் ஹர்ஷத் மேத்தா மாதிரி இல்லை, ஹர்ஷத் மேத்தாவுக்கு மேலேயே ஒரு நல்ல சக்ஸஸை உங்களால் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். நிறையா கூகுள் பண்ணி பாருங்கள், நிறையா யூடியூப்பில் போய் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தேடுங்க, நிறையா புக்ஸ் படிங்க. நான் என் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் குவரிஸை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.